இன்னைக்கு அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. இன்னைக்கு நம்மோட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரா இருக்க முடியும்? காளை தான். அதுவும் நம்ம நாட்டு காளைகள் தான் இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோவா இருக்க போறாங்க. ஸோ கட்டு கட்டு ஜல்லிக்கட்டு கேட்க நீங்க எல்லாரும் தயாரா காத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கட்டு கட்டு ஜல்லிக்கட்டுல யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமா இருக்கும். மாடுபிடி வீரர்கள் பேச போறாங்க. அவங்க கூடவே காளை வளர்ப்போர் அவங்களும் பேச போறாங்க. ஜல்லிக்கட்டு எல்லாம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஊர்ல. இந்த நேரத்துல நம்ம கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டுல காளைகள் வளர்க்குறவங்களும் மாடுபிடி வீரர்களும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது ஜல்லிக்கட்டு பத்தி? நீங்க ஜல்லிக்கட்டு பார்த்த அனுபவம் இது எல்லாத்தையும் என் கூட நீங்க ஃபேஸ்புக்கில் தெரிவிக்கலாம். ஓகேயா? தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டே ரொம்ப அசத்தலா வரப்போகுது. காளை அப்படின்னு சொன்னாலே அது நம்மோட பெருமையின் அடையாளமா நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டு காளைகளுக்கு தனி கம்பீரம் இருக்கு, அழகு இருக்கு. அப்படியே அது வாடிவாசல் நோக்கி வரும்போது நம்மளை அறியாமலே நமக்கு அந்த மெய் சிலிர்ப்பு வந்துடும். அந்த கொம்பும் என்ன அழகு, நடந்து வர்ற அந்த கம்பீரம் என்ன. காளைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அதை பார்த்த உடனே சிங்க நடை அப்படின்னு சொல்லுவோம்ல, நிஜமா காளைகள் தான். ஆனால் அதோட நடை, அந்த கம்பீரம் எல்லாமே அப்படி இருக்கும் இல்லையா? கட்டு ஜல்லிக்கட்டில் நம்மளோட காளைகளை பற்றின பெருமைகள் எல்லாமே காலையிலேருந்து ஆர்ஜே ஹேமாவும் அவங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்ம லைவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டு ஜல்லிக்கட்டில் நம்ம மாடுபிடி வீரர்கள் அவங்க பேசி அனுப்பியிருக்கக்கூடிய அவங்களுடைய அனுபவங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. காளைகளை பற்றின அந்த தகவல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது மாடுபிடி வீரர்கள் அவங்களுடைய அனுபவம் பற்றி என்ன சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காளை வளர்ப்போர் அவங்களுக்கும் காளைக்குமான அந்த தொடர்பு, நட்பு எல்லாம் எப்படி இருந்தது, நமக்கும் அந்த காளைகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அது எப்போ இருந்து ஆரம்பிச்சுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு கட்டு ஜல்லிக்கட்டில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3யோட. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்துல நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இதோட ஒன்றா சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கு. காளைகள் நம்மோட பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். பூமி நமக்கு மட்டுமானது மட்டும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியே நம்முடைய தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. நம்ம முன்னோர்கள் சூரியனுக்கு பொங்கல் வச்சாங்க, அடுத்த நாள் கால்நடைகளுக்கு பொங்கல் வச்சாங்க. அதுலேயும் காளைகள், மாடுகள் எல்லாத்தையும், பசுக்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஆடு மாடுன்னு நம்ம வீட்டோட நம்ம வளர்க்கக்கூடிய அந்த உயிரினங்கள் அது நமக்கு எவ்வளோ தூரம் பெரும் உதவியாக இருக்குது. அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இன்றைக்கி நம்ம அவங்க எல்லாருக்கும் பொங்கல் வச்சு படைச்சி அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிக்கிறோம். உணவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் இல்லையா மனிதனுக்கு? அந்த உணவை கொடுக்கறதுல இந்த கால்நடைகளுக்கு ரொம்ப ரொம்ப பெரும் பங்கு இருக்குது. இவங்க நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே இருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினராகவே நம்ம காளைகளை நம்ம பராமரித்து வளர்க்குறோம். பசு பால் தருது நமக்கு. அதனால நம்ம பசுக்களை பேணி பாதுகாக்கிற மாதிரியே காளைகள் கண்டிப்பாக நம்ம பேணி பாதுகாக்கணும். காளைகளுடைய கம்பீரம், அழகு எல்லாத்தையும் நம்ம வாடிவாசலில் பார்க்க முடியும். இன்னைக்கு கட்டு ஜல்லிக்கட்டில் நீங்கள் கேட்க போகிறீங்க. நம்ம வாடிவாசலில் நின்று காளைகளை அடக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள், அதை ஒரு வீர தீர விளையாட்டாகவே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த வீரர்கள் அவங்களும் உங்களுக்கு வாய்ஸ் பைட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுவும் நீங்கள் கேட்க போகிறீங்க. அது கூடவே காளை வளர்க்குறவங்க மணி இன்னைக்கு பேச போகிறாரு. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மணி. அவருடைய அனுபவம், அவர் காளை வளர்க்குறதில் அவருக்கு என்னெல்லாம் காளைக்கும் அவருக்குமான தொடர்பு இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் இன்னைக்கு கேட்க போகிறீங்க. எனக்கு காளையின் மீது ஆர்வம் வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, அப்போலேருந்தே எல்லாமே காளை வளர்த்திட்டு இருந்தாங்க.
அதுக்காக நாமளும் இந்த மாதிரி காளை வாங்கி வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையாகவே இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் பெருசானோம். சரி நம்ம வீட்லேயும் நம்மளும் காளை வாங்கி வளர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் காளை மீது ரொம்பவுமே ஒரு பாசம் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால காளை வாங்கி வளர்த்திட்டு இருந்தோங்க. எங்க காளையோட பேர் பார்த்தீங்கன்னா, சேலம் ஏழ்ரை வெள்ளையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெமீன் காளை, மெய்யனூர் காரி காளை, இந்த மாரி நாங்க ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 காளை நாங்க வளர்த்திட்டு இருக்கோம். எல்லா காளைக்குமே ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். காளை வளர்த்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு ஆர்வமான விஷயம். அதுக்கு வந்து செல்ல பேரா வந்து ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஸ் பண்ணி, அந்த காளைக்கு என்ன மாரி பேர் வைக்கலாம்? அந்த காளையோட தோற்றம் எந்த மாரி இருக்கு? அதுக்கு தகுந்த மாரி ஒரு பேர் வைக்கணும். அப்படிங்கிற மாரி அந்த பேர் வைப்போங்க. ஜல்லிக்கட்டு அனுபவம் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு வந்து நம்ம மாடு கொண்டுட்டு போய் அடைக்கணும். நம்மளுடைய காளைய கொண்டு போய் அங்க அடைச்சு, நம்மளுடைய பேர் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசைப்பட்டு கொண்டு போற ஒரு விஷயம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் சொல்லாமயே கூட அவுத்துருவாங்க. ஒரு சில இடத்துல பேர் சொல்லுவாங்க. அது இல்லாம காள கொண்டுட்டு போறவங்களுக்கும் சரி, மாடுபிடி வீரர்களும் சரி, ஒரு சில இடத்துலலாம் ஒரு மரியாதை இல்லாம பேசுவாங்க. ஒரு ஒரு இடத்துலலாம் நல்லா டீசென்ட்டாவே பேசுவாங்க. எல்லா இடத்துலயுமே சரிங்க, காளை வளர்த்தோர்களுக்கும் சரி, மாடுபிடி வீரர்களுக்கும் சரி, நல்ல ஒரு மரியாதை குடுக்கணும். ஏன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம விவசாயிகள் காளைய வளர்த்தி, அதுக்கான ஒரு ட்ரெய்னிங் குடுத்து, அத ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாடியில கொண்டு வந்து அடைக்கிறப்போ, அவங்களுக்கான மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, காளை பிடிக்காரர் இருக்காங்க. காளை மாடு அடக்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மரியாதையா, "டேய் உட்றா" அந்த மாரி சொல்லாம, பண்ணாம, ஒரு மரியாதையா பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் வேண்டுகோளா சொல்றோம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லயுமே ஜல்லிக்கட்டு சூப்பரா நடக்குது. பாரம்பரியமா இன்னும் நெறைய இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்தணும். எல்லா இடத்துலயுமே எல்லா காளையும் கொண்டு போய் அடைச்சு, அவங்களுடைய காளை நல்ல பிரைஸ் வாங்கணும். அதே மாரி பிடிக்காரர்களும் பிரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட என்னுடைய வாழ்த்துக்கள். காளையோட எங்களுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றது? ஒரு ஒரு பெண் மீது வர காதலோட, ஒரு காளையின் மீதான காதல் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அந்த மாரி தான் நாங்க அத பார்த்துப்போம். ஆம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல தேவையான பொருள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு அரிசி, பருப்பு அந்த பொருள் வீட்ல இல்ல அப்டின்னா கூட நாங்க பெருசா வருத்தப்பட மாட்டோம். ஆனா மாட்டுக்கு வந்து ஒரு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு அந்த மாரி விஷயம்லாம் இல்ல அப்டின்னா, அன்னைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். உடனே நம்மகிட்ட அமௌண்ட் இல்ல, காசு இல்ல அப்டின்னா கூட, ஒரே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, "மச்சான் இந்த மாரி நண்பா இந்த மாரி வந்து காலைக்கு தீவனம் இல்ல, அமௌண்ட் குடு. நான் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு குடுக்குறேன். எனக்கு தீவனம் வாங்கணும்." அந்த மாரி சொல்லி, மாட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி குடுத்துருவோம். ஒரு நாள் தண்ணி குடிக்கல, மாடு தீனி சாப்பிடல அப்படிங்கிறப்போ, ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு இதா இருக்கும். அ எப்பவுமே காளை அன்பா வளர்த்தணும். இதே மாரியே வந்து பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், வடமஞ்சி விரட்டு, வெளி விரட்டு, ஜல்லிக்கட்டு இது மாரி வந்து பாரம்பரியமா எப்பவுமே தமிழ்நாட்டுல இத நடத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. அ எந்த விதத்திலயும், எந்த ஊர்லயுமே ஒரு தடை இல்லாம இந்த 2024 ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், வடமஞ்சி விரட்டு எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை. ஓகே. அனைவருக்கும் இனிய தைத்திருநாளான தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதே மாரி மாடுபிடி வீரர்களும் சரி, காளை அ கொண்டுட்டு போற வாடிக்கு கொண்டு போய் அடைக்கிறவங்களும் சரி, எல்லாரும் சேஃப்டியா, பத்திரமா இந்த 2024 ஜல்லிக்கட்டு மிகவும் சேஃப்டியாக நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஓகே. அனைவருக்கும் நன்றிங்க. வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கட்டு கட்டு ஜல்லிக்கட்டு. நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோவை செல்வா
அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. பொன்னியமேடு வன்னை கணேசன் அவரும் கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான வாழ்த்து அனுப்பி வச்சிருக்காங்க. அப்பர்ணா நகர் மூர்த்தி வணக்கம் சொல்லியிருக்காரு. சிவதாஸ் வணக்கம், வாழ்த்துக்கள் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பெரம்பூர்லேருந்து கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்களும் வாழ்த்து அனுப்பி அது கூடவே ஒரு போஸ்டரையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த போஸ்டர். புஷ்பா வள்ளி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. பொன்னியமேடு வன்னை கணேசன் இன்னொரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு என நிகழ்ச்சி முதல் பாடல் பொதுவாக என் மனசு தங்கம், அருமையான ஆரம்பம், அமர்க்களமான நிகழ்வு, பிறகு சாந்து போட்டு என்ற பாடல் சிறப்பு. கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இப்போதான் கலை கட்டுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊரப்பக்கத்துலேருந்து பார்த்திபன் வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மகேந்திரன் ஆகாரம் கிராமத்திலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ரவி மணி அசோக் நகர் சென்னையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. ஜல்லிக்கட்டு நேரில் பார்த்த அனுபவம் இல்லை, ஆனால் சிறு வயதில் என் தாத்தா 2 வண்டி மாடுகள் வைத்திருந்தார். மாட்டுப்பொங்கல் அன்று அவைகளை குளிப்பாட்டி அழகாக்கி கொம்புகளில் வர்ணம் பூசி பலூன் கட்டி கால்களில் சலங்கை கட்டி வண்டியில் எங்களையும் அழைத்து ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க. இப்போது கூட மாட்டுப்பொங்கல் ஜல்லிக்கட்டு என்றால் எனக்கு அந்த நினைவுகள் வட்டமிடும். 2 வெண்ணிற எருதுகளை மறக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அருமையாக அவருடைய அந்த காளைக்கும் அவருக்குமான அந்த தொடர்பை குறிப்பிட்டிருக்கார் ரவி மணி அசோக் நகர் சென்னையிலிருந்து. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாலா கார்த்திகா அவங்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வடிவேல் வணக்கம் சொல்லியிருக்காரு. தீநகர்லேருந்து ரங்கராஜன் அவரும் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சேர்த்து அனுப்பியிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து மாட்டுப்பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து கொடுக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பம் முதலே பாடல்கள் சூப்பராக வளம் வந்து கொண்டிருக்கிறது, அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூர்லேருந்து கமலா சண்முகம் ஜீவானந்தம் ஒரு நைஸ் கான்செப்டுங்க, பாட்டு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அம்பத்தூர்லேருந்து ராமசாமி. அவர் தான் ஜல்லிக்கட்டு பகிர்வு அருமைங்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு பாயும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எங்கள் ஊரில் இளம் காளைகளை பழக்குவதற்காக மஞ்சு விரட்டு விளையாடுவார்கள், இளம் காளையர்கள் விளையாடுவார்கள். எங்கள் வீட்டு காளை கன்று பக்கத்தூருக்கு ஓடி போயிடுச்சு, பிறகு தேடி கண்டுபிடித்து வந்தோம். நாட்டு பாட்டு செம்ம பீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. வீரர்கள் அனைவரும் மற்றும் காளை வளர்ப்போர் எல்லாருக்குமே பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா நன்றி. லக்ஷ்மணன் வாழ்த்து அனுப்பியிருக்காரு. இசை இசை என பாட்டு ஒளி பொங்கலோ பொங்கல் சிறப்பென அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீறி வரும் காளை அவைகள் சொல்லும் தமிழர்கள் நமது பெயரை அப்படின்னு சேர்த்தே ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் தினம் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் குரலொலி திருக்குறள் விளக்கம் நாளின் சிறப்பு என்றே நன்றே அப்படின்னு கொடுத்துருக்காரு. காணும் பக்கம் எங்கும் விழாக்கால விசேஷ கொண்டாட்டம் ஒழிக்கிறது இசைப்பாட்டு வைகை நதி தென்மதுரை வைகை நதி இந்த பாட்டெல்லாம் சொல்லியிருக்காரு. கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. மாந்தை வெளியிலேருந்து விநாயகம் சொல்லியிருக்காரு. காலை வணக்கம், அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரா குளத்தூர்லேருந்து பாலு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்தையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. அபுதாகிர் சொல்லியிருக்காரு அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு. 7 கிணறுலேருந்து அப்தாகிர் அவருடைய வாழ்த்தையும் அனுப்பியிருக்காரு. பதிவுகள் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுட்டு பரிசு மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இது கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு. இன்னைக்கு வாடி வாசலில் எதிர்பார்த்து நம்ம மாடுபிடி வீரர்கள் எல்லாம் காளைகளை எதிர்பார்த்து காத்துட்டே இருப்பாங்க. அப்படி காளைகள் சீறி வரும்போது, சிங்கமாக கம்பீரமாக நடந்து வரும்போது அந்த அழகே தனியாக இருக்கும். அப்படியும் அந்த காளைகளை அடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கான முறையான பயிற்சி எடுத்திருக்கணும். அந்த பயிற்சியோடு சேர்ந்து விரதமெல்லாம் இருந்து அப்படி ஒரு தவமாக தான் காளைகளை அவங்க எதிர்கொள்வாங்க. அந்த மாதிரி வாடி வாசலை நோக்கி அவங்க காத்திருக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் எல்லாம் ஒரு பரபரப்பான நிமிடங்கள். அப்படி காளை வளர்க்கக்கூடிய முத்து சேலத்திலேருந்து அவரோட அனுபவம், அவர் காளைக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு, உணர்வு எல்லாத்தையுமே ரொம்ப அருமையாக நம்ம கூட பகிர்ந்திருந்தார். அது மாதிரி இன்னமும் மாடுபிடி வீரர்களும் காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பேச்சையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டில் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இது கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு. இன்றைக்கி ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள், அந்த காளை வளர்க்கக்கூடியவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் ஜல்லிக்கட்டு பற்றின உங்களுடைய அனுபவங்களை ஃபேஸ்புக்கில் பதிவிடலாம். அப்படி பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு நடுவில் உங்களுடைய அனுபவங்களும் இடம்பெறும். கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு வாடிவாசல் நோக்கி வரக்கூடிய அந்த காளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள், இதை நம்ம ஒரு வீரதீர விளையாட்டாக பார்க்குறோம். ஆனால் நம்முடைய கொண்டாட்டம் இது ஒரு 4 நாள், மிக ஒரு 5 நாள் நம்ம பொங்கலை ஒட்டி நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் விழாவாக தான் இருக்குது. பொங்கல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு வரிசையாக அதோட பட்டியல் போயிட்டே இருக்கும். அப்போ இது நம்மளுடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் விழாவாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. பொங்கல்ங்கிற அந்த பாரம்பரியத்துக்கு நடுவில் கால்நடைகளுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியும் வணக்கமும் இன்னைக்கு தான். ஸோ இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நமக்கும் இந்த காளைகள் போன்ற உயிரினங்களுக்குமான தொடர்பு, அது நமக்கு எந்த அளவு உபயோகமாக இருக்குது, நாம் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு உயிர் நாடியாக இந்த உயிரினங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நாம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிட்ருக்கோம். ஸோ மாட்டு பொங்கல் தினத்தில் கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு களை கட்டிகிட்ருக்கு. நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. பன்னெண்டு மணி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டு. பொதுவாகவே ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரத்தோட ஒன்றான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து பெருமைப்பட்டு அதை போற்றி பாதுகாத்து வரக்கூடிய ஒரு வீரதீர நிகழ்வாக நம்ம வச்சுருக்கோம். இதை நோக்கி நம்மளோட பயணம்ங்கிறது தேடலும் இருந்துட்டு தான் இருக்குது. இயக்குனர்களாக இருக்கட்டும், ஆவணப்படங்களை தயாரிக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த ஜல்லிக்கட்டு அதோட பின்புலம் என்னவா இருக்குது, அது என்னெல்லாம் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத தேடி நிறையா போக ஆரம்பித்தாங்க. அப்படி போன ஒரு இயக்குனர் ஆவணப்படமாகவும் தயாரிச்சிருக்காரு. அவர் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறாரு லோகேஷ் சசிகுமரன்கிற இயக்குனருடைய உதவி இயக்குனராக அவர்கிட்ட பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த அனுபவமும் இருக்குது. அது கூடவே அவர் ஜல்லிக்கட்டு பற்றி 2 ஆவணப்படங்களை எடுத்திருக்காரு. அவருடைய அனுபவம் என்ன, ஜல்லிக்கட்டு பற்றி அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. வணக்கம் மேம், நான் லோகேஷ். நான் 2 டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் மேம். அச்சாணி, ஜல்லிக்கட்டு. இந்த அச்சாணியில் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியிருந்தேன். ஜல்லிக்கட்டு 2014 2017 ப்ரொட்டஸ்ட் வந்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு என்ன அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்ரியை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மேம். நான் ஏன் ஜல்லிக்கட்டை தேர்ந்தெடுத்தேன்னா மேம், அந்த டாக்குமெண்ட்ரியை நிறைய இடத்துல ஜல்லிக்கட்டு பற்றி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஜல்லிக்கட்டு பேன் பண்ணாங்க, நாட்டு மாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு சில ஆர்வம் இருந்தது.
ஜல்லிக்கட்டுன்னா என்ன, அதை பத்தி என்ன புரிதல் நம்மளுக்கு தெரியணும், மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ அந்த டைம்ல ஜல்லிக்கட்டை தேடி நான் கிளம்பி சென்னையில இருந்து மதுரைக்கு கிளம்பி போனோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுனாலே காட்சிப்படுத்தல். ஒரு காங்காய மாடோ இல்ல புளிய குளமோ எந்த மாடா இருந்தாலும் அந்த மாடு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, அந்த மாடை வந்து ப்ரீடு பண்றதுக்காக காட்சிப்படுத்துவாங்க. ஸோ அப்படிதான் இந்த விளையாட்டுன்றத ஆரம்பிச்சது. இது விளையாட்டு இல்லை மேம், இது ஒரு திருவிழாவா தான் ஆரம்பிச்சது. ஜல்லிக்கட்டு உங்களுடைய பார்வையில ஜல்லிக்கட்டுனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட டாக்குமெண்ட்ரியில நான் என்ன சொல்ல வரேன்னா, கற்காலத்துல இருந்து, அதாவது தாய் வழி சமூகத்தும் அப்போத்துல இருந்தே மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி ஒரு பிணைப்பு ஏற்பட்டது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாடுகளுக்கும் மனிதனும் எப்படி வந்து அது ஒரு திருவிழாவா கொண்டு போனாங்க, அந்த திருவிழாவை எப்படி விளையாட்டா மாறுச்சு, அந்த விளையாட்டு எப்படி பேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரியில நான் சொல்ல வரேன். மாடுகளை வந்து சந்தைப்படுத்துவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா காளை மாடுகளை. இது எதுக்காக அப்படின்னு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, பிரீடு, அதாவது லட்சண உடைய மாடுகள், இது நல்லா ஆரோக்கியமா இருக்கு, இது இத்தனை லட்சமும் இருக்கு அப்படின்னு சில குறிப்புகள்லாம் இருக்கு. நெத்தியில வந்து பொட்டு இருக்கும், காலு 2 முட்டிகள்ல வந்து ஒரு சுழி இருக்கும், கழுத்துல ஒரு சுழி இருக்கும். ஸோ இத்தனை சுழிகள்லாம் இருந்தா அது லட்சணம் உள்ள மாடுகள். இந்த லட்சணம் உள்ள மாடுகளை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இங்க என்கிட்ட இருக்கிற மாடு யாருக்குமே தெரியாது, இது என்கிட்ட லட்சணமா இருக்கிற மாடு யாருக்கும் தெரியாது. அப்படியாப்பட்ட மாடுகளை தேர்ந்தெடுத்து காட்சிப்படுத்துவாங்க. அதாவது சந்தைக்கு போகுவாங்க, ஷோ, ஜல்லிக்கட்டு கேட்டல் ஷோ மாதிரி பண்ணுவாங்க, ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இது எல்லாம் அங்க போய் தேர்ந்தெடுத்து பார்த்து அந்த விளையாட்டுல தேர்ந்தெடுக்கும் போதோ அந்த மாடுகளை வந்து பிரீடு பண்ணுவாங்க. யாருக்கிட்ட மாட்டு பசு வளர்க்குறவங்க கிட்ட அந்த மாடை வந்து காளைய பிரீடு பண்ணி அந்த அந்த லட்சணம் உள்ள மாடுகளை எடுத்துட்டு வருவாங்க மேம். அந்த பிரீடை அழியாம பாதுகாப்பாங்க. அதுக்குதான் காட்சிப்படுத்துவாங்க, அதுக்குதான் ஜல்லிக்கட்டு, அதுக்குதான் வந்து சந்தை. இப்படிதான் மேம் முதல் ஆரம்பிச்சது. அப்படி சுழிகள், அதாவது ஒரு 6 சுழி இருக்கும் மேம். அந்த 6 சுழி அது லட்சணத்தை சேர்ந்தது. அந்த 6 சுழி இல்ல அப்படின்னா காங்கை மாடுகள், அது பிரீடு அந்த பிரீடு லட்சணம் இல்லாத மாடுகளை வெட்டுக்கு அமைச்சிருவாங்க, லட்சணம் உடைய மாடுகளை சந்தைப்படுத்துவாங்க. கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டுல உதவி இயக்குனர், ஆவணப்பட இயக்குனர் லோகேஷ் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. லோகேஷ் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத லோகேஷ் உங்களுடைய பார்வையில நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஜல்லிக்கட்டு என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா அது ஒரு திருவிழா. ஏன் அப்படின்னா தை பிறந்த உடனே பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் திருவிழாவில் தான் சேர்ந்து அதை ஒட்டி தான் இந்த ஜல்லிக்கட்டு, மாட்டு பொங்கல் இதெல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது ஒரு திருவிழாவா தான் மக்கள் கொண்டாட்டிட்டு இருந்தாங்க. அது திருவிழாவே கொண்டாட்டிட்டே இருந்திருந்தா அது பேன் பண்ணியிருக்கவே முடியாது. அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது சமூகம் எல்லாமே சேர்ந்து என்னன்னா அது ஒரு விளையாட்டா கொண்டு போயிட்டாங்க. அது விளையாட்டா கொண்டு போனதுனாலதான் இவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட், இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. அது திருவிழாவே இருந்திருந்தா இன்ன வரைக்குமே அத யாருமே பேன் பண்ணியிருக்கவே முடியாது. மதுரையில அழகர் ஆத்துல இறங்குறார் அப்படின்னு அந்த திருவிழாவை தான் கொண்டாடுவாங்க. அந்த அழகர் ஆத்துல கொண்டாடின திருவிழாவை யாராலையும் பேன் பண்ண முடியாது. ஏன்னா அது மக்கள் திருவிழாவா கொண்டாடினாங்க. அதே தான் ஜல்லிக்கட்டும் அதே அலங்காநல்லூர்ல பாலமேட்ல அது ஒரு திருவிழாவா கொண்டு போனாங்க. அது விளையாட்டா மாத்துறதுனால அது பேன் பண்ற சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்குமே ஜல்லிக்கட்டுனாலே திருவிழா தான், தை திருவிழா.
ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தேடி போக ஆரம்பிச்சோன்னே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு வித்தியாசமான, ஆச்சரியப்படுறமான ஒரு விஷயம், அடடா! இதெல்லாம் கூட இதுல இருக்கா? அப்படின்னு நீங்க பார்த்து மெய் சிலிர்த்து போன விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? மேம் நீங்க சொன்ன பிறகுதான் ஒரு ஒரு பயங்கர ஒரு மெமரிஸ் கிரியேட் ஆச்சு. என்னால வந்து லைஃப்ல வந்து மறக்கவே முடியாது மேம் அத. ம், ஒரு காங்கேய மாடு, கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு காங்கேய மாடு வெள்ளக்கோவில் கிட்ட சோமுன்ற ஒருத்தர் மாட்டை வளர்த்துட்டு இருந்தார். அந்த மாடுக்கு அடிபட்டு இருந்தது. ஆனா அது ஜல்லிக்கட்டு மாடு. அந்த ஜல்லிக்கட்டு மாடு அவர்னால வந்து பயங்கரமா வந்து பேர், சோமு வெள்ளக்கோவில்னாலே அப்படி ஒரு பேர் வந்திருக்கும் மேம். அந்த மாடுனால அவருக்கு பேர் வந்தது. அந்த மாடு அடிபட்டு இருந்தது. அது அவர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தார். அவர் வந்து இப்போ நாங்க சொன்னாங்கல்ல மேம், லட்சணம் அந்த 6 லட்சணம் இல்லாத மாடுகள வெட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல, இந்த இடத்துல நான் ரொம்ப வித்தியாசமான கோணமா அந்த சோமுன்ற வெள்ளக்கோவில் அவர பார்த்தேன். இது எப்படி எடுத்துட்டு போனார்னா, அந்த மாட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் குடுத்தாருங்க. ஒரு தான் வீட்ல அம்மா, அப்பாவ எப்படி பார்க்கணுமோ, அதே மாரி அந்த மாட்ட பார்த்துட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட நான் டாக்குமெண்ட்ரி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவும், அந்த மாடு உயிரோடவே ஒரு 3 வருஷத்துக்கு அப்படியே வச்சிருந்தாருங்க. பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்தது அது இறந்துடுச்சு. 3 வருஷம் கழிச்சு அது இறந்துடுச்சு. எனக்கு கால் பண்றாங்க. வெள்ளக்கோவில்ல ராஜான்னு ஒரு பெர்சன் வந்து எனக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எனக்கு பேசுறாரு, "இந்த மாரி மாடு இறந்துருச்சுங்க" அப்படின்னு. நான் போய் பார்க்குறேன் மேம். மேம் இப்போ தமிழ்நாட்டுல கேப்டன் இறந்துட்டாரு. எப்படி அது ரோட்ல அ பாட்டி, அ தாத்தா இவங்க எல்லாருமே பெரியவங்க, வயசானவங்க, சின்ன பசங்க எப்படி கண்ணீர் விட்டு கையெடுத்து கும்பிட்டாங்களோ, மேம் நானு ம மாட்டா மனிதனும் 2ம் ஒண்ணான்றதுனால தான் நான் பார்க்குறேன். ஸோ தப்பா எதுவும் நான் சொல்ல வரல. அதாவது அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டாங்க மேம் அந்த மாட்ட. ஆ என்னால வந்து அந்த ஒரு ஒரு மனுஷன் எப்படி இறந்துட்டானோ, அதே ஈக்குவல் அந்த மாட்டுக்கு குடுக்கும்போதோ, என்னால எனக்கு என்ன 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 என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அழுகைய. ஆ என்னால வந்து 2, 3 நாள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அந்த மாரி ஒரு ஈவென்ட் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் ஒரு கண் ஈன்றெடுத்துச்சு. அதே புலிகுளம் மாடு ஆ ஒரு கன்றை ஈனும் 6, 7 நாள் அது கூடவே இருந்தேன் மேம். 7 நாள் அது பட்ட வலி என்னால மறக்கவே முடியாது மேம். இ அ அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மேம். அப்படி இருக்கும் என்னோட விஷுவல். அந்த இடத்துல தான் இன்டர்வல் பிளாக்கே குடுத்திருந்திருப்பேன். அது இது 2மே என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது மேம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. கட்டுக்கட்டு ஜல்லிக்கட்டுல உதவி இயக்குனர், ஆவணப்படங்களை இயக்கியிருக்கக்கூடிய லோகேஷ். அவர் தான் அவருடைய அனுபவங்களை பற்றி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. லோகேஷ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாடுபிடி வீரர்களும் சரி, காளை வளர்க்கக்கூடியவங்களும் சரி, என்ன மாதிரியான பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காக? மதுரையில பிஆர்ன்னு ஒருத்தர் இருக்காரும்மா. அவர்தான் ஜல்லிக்கட்டு மதுரையில நடத்துவாரும்மா. இப்ப அவரு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தும்போது மாடுபிடி வீரர்கள தேர்ந்தெடுப்பார். லிஸ்ட் எல்லாருமே குடுப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் முக்கியமா ஜல்லிக்கட்டு மாட்ட அடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க எல்லாருமே ஆ லிஸ்ட் குடுப்பாங்க. பேர் குடு அ எ எ எழுத எழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா சிலர மட்டும் தான் தேர்ந்தெடுத்து அந்த ஜல்லிக்கட்டு மாட அடக்கணுன்றதுக்காக அனுப்புவாங்க. அது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அ ஒரு டாக்டர் குழு ஒண்ணு வச்சுருவாங்க. ஒரு டீம் மெம்பர்ஸ. அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா பிரீத் இன் கரெக்ட்டா சுவாசிக்க முடியுதா? அவங்களால வந்து ஏதாவது ஹார்ட்ல, லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவங்களுக்கு வந்து ஏதாவது ஏற்கனவே அடிபட்டுருக்கா? இல்ல உடம்பு சரியில்லையா? அப்படின்னு அவங்க காளைய அடக்குறவங்க நல்லா இருக்காங்களா? அப்படின்னு முதல்லயே பார்த்துட்டு செக் பண்ணிடுவாங்க டாக்டர வச்சு. மாடுபிடி வீரர்கள் எப்படி அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணிப்பாங்கன்னா, ஆ இப்ப ஜல்லிக்கட்டு ஜனவரி மாசம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தினமும் ரன்னிங் போவாங்க. ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. ஆ அதுக்கு உண்டான பயிற்சிகள் மொத்தத்தையும் எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த லிஸ்ட்ல போயிட்டு பிஆர் கிட்ட போயிட்டு நேம் குடுப்பாங்க. யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரைன்னு சொன்னேன். இப்ப எங்கெங்கெல்லாம் நடத்துறாங்களோ, அங்கெல்லாம் பேர் குடுத்து அவங்க அதுல ஜாயின் பண்ணுவாங்க. இதுல எப்படி நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உடம்புல ஃபிட் இல்லாத பெர்சன எடுத்துக்க மாட்டாங்க.
ஃபிட்டா இருக்கிறவங்கள மாடை அடக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துருவாங்க. அதே மாதிரி காளைகளை நான் வந்து ஒரு காங்கை மாடோ புலிக்குளமோ ஏதோ ஒன்று ஜல்லிக்கட்டுக்காக ட்ரெயின் பண்றேன் அப்படின்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ள அந்த மாடை எந்த மனிதர்களும் பார்க்காத மாதிரி ஒரு 6-7 மாசமாவோ இல்ல 1 மாசமாவோ ஒரு வருஷமாவோ இல்லைன்னா அது ஒருத்தர் மட்டும் தான் பழகுற மாதிரியோ அந்த மாதிரி தான் ஒரு மாட்டை வச்சிருப்பாங்க. எல்லா மனுஷனும் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாட்டுக்கிட்ட பழகக்கூடாது. ஒரு காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. காடுனா அந்த தோப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிராமத்துல அந்த காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஒருத்தர் தான் தீனி போடுவாரு. ஒருத்தர் தான் பண்ணுவாரு. அந்த மாட்டை வளர்க்குறவரும் வந்து பார்ப்பாரு. அந்த மாடுக்கு கிணத்துல நீச்சல் கத்து கொடுப்பாங்க. மண்ணை வந்து குத்தி போடுறதுக்காக அந்த காலை சீரும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து யாரோட வாசனையும் மனுஷன் ஹியூமனோட ஸ்மெல்ஸ் வந்து அந்த மாட்டை வந்து முகர்ந்திருக்காங்க. அந்த மாட்டுக்கு உணவு போடுறவனும் அந்த மாட்டோட உரிமையாளரும் மட்டுமே ஸ்மெல் இருக்கும். அது கண்டுபிடிக்குமா? அதுக்கப்புறமா அது ட்ரெயின் ஆன பிறகு கரெக்டா அந்த ஜல்லிக்கட்டு அப்போ அந்த வாடி வாசல்ல திறந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு சீறிக்கிட்டு வரும். அதோட குணமே அந்த இடத்துல வந்து அப்படி காட்டும். அந்த மாடு மேக்சிமம் வெற்றி பெற்றிருக்கும். இப்படிதான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நன்றி லோகேஷ். ரொம்ப அருமையாக பேசுனீங்க இவ்வளோ நேரமும். உங்களுடைய நேரத்தை நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்காக செலவு பண்ணியிருக்கீங்க, நம்ம நேயர்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி மேடம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்முக்கு ரொம்ப நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம்.